everyone, this is GK. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹோல இருந்து ஒரு ஹையரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஜோஹோல இருந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஜோஹோ பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க BE முடிச்சிருக்கணும், B.Tech முடிச்சிருக்கணும், BSc முடிச்சிருக்கணும் அப்படினு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்பெசிபிக் டிகிரியும் ஒரு குவாலிஃபிகேஷனா வைக்க மாட்டாங்க. சோ நீங்க எனி டிகிரி முடிச்சிட்டு உங்களுக்கு அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல ஸ்கில்ஸ் இருக்கு. இப்போ நான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு டெக்னிக்கலா இன்ட்ரஸ்ட் இருக்கு, நான் கம்ப்யூட்டர் கோர்சஸ் முடிச்சிருக்கேன் அப்படினா தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ அது பாத்தீங்கன்னா நமக்கு ஜோஹோல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படினே சொல்லலாம். சோ அதனால இது பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்க மேக்ஸिमम எலிஜிபிளா தான் இருப்பீங்க. சோ வில்லிங் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஜாப் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க கேக்குறாங்க, எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். UPSC ரிலீஸ் பண்ற IAS எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து TNPSC, SSC, RRB, IBPS என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்ல TCSல ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, Infosys, Wipro, HCL, Tech Mahindra இந்த மாதிரி எந்த விதமான பிரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி for instant job alerts follow us on social media. We are in the official career page. So ஜோஹோவோட டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்காக தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ நம்மளுடைய ஒர்க் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ், ப்ராஜெக்ட் கிளைண்ட்ஸுக்கு நமக்கு அவங்களோட குவரிஸ்க்கு நம்ம ஃபோனில், இமெயிலில், சேட்டில் ப்ரொஃபஷனல் மேனரில் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நம்ம ரெசல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்து நம்ம பேஷண்ட்டாக நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி இருந்த கிளைண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பேஷண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களாம் அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், கஸ்டமர்கிட்டருந்து ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டை இதுக்கு இன்னமும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக்கை வாங்கிட்டு இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட சப்போர்ட் எப்படி இருக்குது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கா, கஸ்டமர் டிலைட் எப்படி இருக்குது, ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா, ஸோ இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் இஷ்யூஸ், எந்த ஒரு கஸ்டமர் இஷ்யூஸ் வந்தாலும் அதுக்கு நம்ம சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் நம்ம அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம ஏதோ ஒரு ட்ரைனிங் செஷன், ஒரு ப்ராடக்ட் டெமோ, இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெமோ வந்து கஸ்டமருக்கு சிம்பிளாக கிளியராக அவங்களுக்கு புரிகிற வகையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய டீமுக்கு எல்லாத்துக்குமே அவங்க இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபியூச்சர் தான். பார்த்து இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீல் அப்படிங்கிற ஃபியூச்சரே கிடையாது. பட் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல் அப்படிங்கிற ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியே அந்த டிக்டாக்கோட யூசர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராமுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபியூச்சர். பட் அது எடுத்த உடனே அவ்வளோ பாப்புலர் ஆச்சா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஸோ நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க கிரியேட்டர்ஸ்க்கு. அதாவது இந்த மாதிரி தான் பண்ணணும். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க டுட்டோரியல் வீடியோவே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாங்ஸ் யூஸ் பண்ணி போடலாம், 15 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், 30 செகண்ட்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாலும் அதை ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு கொண்டு வரப்போ நம்ம அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் புரிஞ்சுக்கோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இதுவும். ஸோ இன்னொரு என்ன ஸ்கில்ஸ் செட் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் எலிஜிபிள் தான். பட் உங்களுக்கு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ரெலவென்ட் ரோல் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லேர்னிங் அண்ட் அடாப்டிங், ஐடி பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகாத ஒரே இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டாப்பில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது அப்படியே லோவாக போயிடும், அது இல்லாமையே போயிடும். ஸோ அப்பப்போ நமக்கு வரக்கூடிய AI டெக்னாலஜிஸ், ChatGPT, Gemini, Copilot, ஸோ இந்த மாதிரி AI டூல்ஸ், ஸோ இந்த மாதிரி க்ளவுடு, எந்த விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் அதை லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட நேம், ஜெண்டர், மெயில், மொபைல், கரண்ட் லொக்கேஷன், இயர் ஆஃப் பாசிங், எப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயர், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களுக்கு வரும், இல்லாதவங்க நன் கொடுத்துக்கலாம். கரண்ட் சிடிசியும் அப்படி தான். ஸோ எக்ஸ்பெக்டட் சிடிசி, நோட்டீஸ் பீரியட், ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கும், பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்காது. உங்களுக்கு பேமெண்ட் கேட் வேலை எக்ஸ்போஷர் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்கில் செட், உங்களுக்கு இதில் எந்த மாதிரியான ஸ்கில் செட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜோஹோவில் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரியான ரோல் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட், ப்ராடக்ட் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், ஸோ அந்த மாதிரியான எந்த ரோல்னாலும் ஜோஹோவில் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா 6 monthஸில் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணி இது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இந்த வேகன்சி பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், கிளாஸ்டோர், என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. யூடியூப் இருந்தால் யூடியூப் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் இருக்குது, ஸோ நீங்கள் அப்போ யூடியூப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன், இங்கே வந்து உங்களோட ரெஷ்யூமே, ஸோ உங்களோட ரெஷ்யூமே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஜாபுக்கு பர்டிகுலராக நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். காமனாக ஒரு ரெஷ்யூமை வச்சுக்கிட்டு நீங்கள் அதே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் செலெக்ஷன் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஜாப் அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஜிகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.